ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா கிட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 3வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். எம்மி பயங்கரமாக ஷாக் ஆகிடுவா. கத்திக்கிட்டே சீக்க தள்ளி விட்டுட்டு நம்ம 2 பேருக்கும் உண்மையாகவே கல்யாணம் ஆகிடுச்சானுங்கப்பா. நீ ஏற்கனவே டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன், அதனால உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லாரு. எம்மியால் இதெல்லாம் நம்ப முடியாது. இவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சிருவா. இல்லை, இது உண்மை கிடையாது, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அடிப்பா. பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிரும். அச்சோ வலிக்குது, இது உண்மைதான், இது உண்மையாகவே உண்மைதான். அம்மா இது எப்படி கல்யாணம் எடுத்துக்க முடியும்? கல்யாணம் வெட்டிங் கவுன் இருக்கும், கேக் இருக்கும், கல்யாண பொண்ணோட தோழிங்க இருப்பாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் ஸ்டேஜ்ல நடந்து வரலையே, இது எப்படி என்னால கல்யாணம்னு எடுத்துக்க முடியும்னுப்பா. வெட்டிங் மேரேஜ் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஜேக் சொல்லுவான். இவன் சொல்றதை கேட்டு கை சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஜேக்கு கோவர ஆரம்பிச்சிரும். லம்போ சமதியா இருந்து சொல்லுவேன். இங்க பாரு, இந்த டிரைவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். உன்னோட போனை நீ என்கிட்ட கூட நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை தேட ஆரம்பிச்சிருவா. எம்ஏ போது நிறுத்து, இதுக்கப்புறம் இதே மாதிரி நீ பசங்க எல்லாம் தொடக்கூடாது, அவங்க வச்சுக்கோ, இப்ப நீ கல்யாணம் பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அம்மா இவனுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக உன்னோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்? இவனும் பைத்தியமா இருக்கான், நீயும் பைத்தியமா இருக்க. எங்க 2 பேருமே பைத்தியம். முதல்ல நீ ஏஞ்சலா இருந்த, அடுத்து டிரைவரா இருந்த, இப்ப நீ மிஸ்டர் ரோஸ்வெல்னு சொல்லிட்டு இருக்கியா? மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தா வந்திருக்கேன், நீ என்கிட்ட ஒத்துக்க வேண்டியதானே. இங்கிருந்து நீ திரும்பவும் போயிட்டு போகும்போது உன்னோட போலீஸ் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போன்னு சொல்லுவா. எம்மே நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் இப்ப போலீஸ் ஆனா நினைப்பான். ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஏதோ ஒரு பேப்பர்ல சைன் பண்ணேன், உடனே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அதோட நான் சம்மதன்னு கூட சொல்லலன்னு சொல்லுவா. இப்ப நீ சொல்லிட்டுன்னு சொல்லுவான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கோவத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா. கத்தாத, இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஆம்போச் நீ அமைதியாரு, சுச்சுவேஷனை நீ இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கன்னு சொல்லுவான். மிஸ்டர் ரோஸ்வெல் ரிலாக்ஸ்டா இரு, உன்னோட ஒய்ஃப் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கா, அதனாலதான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நீ ரொம்ப லக்கி, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. எம்மி நான் சொல்றது சரிதான் நினைப்பான். ஏதோ ஒண்ணு விடுன்னு சொல்லிட்டு சேக்கோட முகத்தை பார்த்துக்கிட்டே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால இவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி வைப்பா. எம்மிக்கு பிங்க் கலர் தான் ஃபேவரட், அதனால வீடு முழுக்க எல்லா பொருட்களும் பிங்க் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம சேக்கோட் இருக்கிற ட்ரெஸ், இவ சமைச்ச சாப்பாடு, தண்ணி கூட பிங்க் கலர்ல தான் இருக்கும். சாப்பாடை சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சு ஹஸ்பண்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. ஒய்ஃப் தேங்க்யூன்னு சொல்லுவான். உடனே கியூட்டா பரிமாறுவா. இவன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுமே உனக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கேப்பா. வா ஒய்ஃப், இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, எனக்கு என்னோட பர்ஃபெக்டான ஒய்ஃபை தவிர்த்து வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவான். எனக்கு என்னோட பர்ஃபெக்டான ஹஸ்பண்டை தவிர்த்து வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹாப்பியா பாட்டு பாடிட்டு சாப்பிட ஆரம்பிப்பா. 2 பேரும் மாத்தி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, இப்ப நான் வேலை பார்க்கறதுக்கு கிளம்புறேன்னு சொல்லுவான். நல்லபடியா காரை ஓட்டுங்கன்னு சொல்லுவா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் டிரைவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுவான். என்னோட ஹஸ்பண்ட் எது சொன்னாலும் சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றதாக நின்றுட்டு இருப்பா. இவனும் பக்கத்துல கிஸ் பண்றதாக வருவான். ஹே பொண்ணுன்னு குரல் கேட்கும். பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா. அவன் இங்க வந்துட்டோன்னு சொல்லுவான். நம்ம இங்க வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த முறை நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கன்னு கேப்பா. நீ ரொம்ப பேசுற, என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். எனக்கு ஒன்னும் புரியாது. கொஞ்ச நேரம் திருன்னு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவா. கதவை திறந்ததுமே வீட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. வாவ், இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. சேக் இந்த வீடு யாரோடதுன்னு கேட்டுட்டு பக்கத்துல இவனோட போட்டோ இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவா. சேக் இந்த வீடு உன்னோட தானே கேப்பா. ஆமான்னு சொல்லுவான். நீ ஷியரா சொல்றியா? வாவ், இந்த வீடு பாக்குறதுக்கு வீடு மாதிரியே தெரியல, பேலஸ் மாதிரி இருக்கு. இந்த வீடு ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கு. வாவ் சேக், இந்த வீடு என்னோட வீட்டை விட 10 மடங்கு பெருசா இருக்குன்னு சொல்லுவா. உன்னோட புது வீட்டுக்கு நான் உன்னை வெல்கம் பண்றேன்னு சொல்லுவான். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் இந்த வீட்டை ஷேர் பண்ணிக்க போறோமானிக்கப்பா. ஆமா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். நீ அப்படி சொல்றியா? இப்பதான் எனக்கு புரியுது. வாவ், என்னோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி இவனை பாப்பா. சேக்கர் மாதிரி இவளே பார்த்துட்டு இருப்பான். நம்மளோட வீடு இப்போ உனக்கு ஓகேவான்னு கேப்பா. ஓகேன்னு தலையாட்டுவான். சேக் நான் இதை பிங்கா மாத்தலாமான்னு கேப்பா. எந்த இடத்தான்னு கேப்பான். இது எல்லாத்தையும் தான், இந்த வீட்டுல உள்ள சோர் மொத்தத்தையும் பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்ணிடலாம், இங்க உள்ள டேபிள் சேர் எல்லாத்தையுமே பிங்க் கலர்ல மாத்திடலாம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் தானே நினைக்கப்பா. அவங்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு போலின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். சேக் வெயிட் பண்ணி இங்க உள்ளவங்க எல்லாம் இங்க நிக்கப்பா. யாரும் இல்லைன்னு சொல்லுவான். யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க உள்ளவங்க எல்லாரும் இங்க போனாங்க நிக்கப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ எதுவும் பேசாம தூங்குறதா நல்லதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவான். எம்மே ரொம்ப சோகமாகிடுவா. ஓகேன்னு சொல்லிட்டு தரையவே பார்த்துட்டு இருப்பா. சேக் வேற மாதிரின்னு நினைக்கிறான். அவனோட பேலஸ் ரொம்ப பெருசா இருக்கு, இருந்தாலும் நான் இங்கதான் தூங்கணும் போல, சரி பேசாம நம்ம தூங்குவோம்னு சொல்லிட்டு பேக தலைக்கி வச்சுட்டு கீழே போடுப்பா. ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் குளிருது. பணக்காரங்க வீட்டுல உள்ள டைல்ஸ் இப்படிதான் சில்லுன்னு இருக்கும் போல. அச்சோ குளிருதே, தலையில வச்சுக்கிறதுக்கு தலைகாணி கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே படுத்துருவா. என்ன நம்ம கூட வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணை காணுமேனு சேக் திரும்பவும் கீழே இறங்கி வருவான். இவ்வளவு பார்த்து ஷாக் ஆயிடுவான். ஹே பொண்ணு, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பான். என்ன தொல்லை பண்றதை முதல்ல நிறுத்த. ஒருத்தவங்க என்ன இங்கேயே தூங்க சொன்னாங்க, உனக்கு தூங்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னையாவது தூங்க விடுன்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. என்னதான் ஆரம்பத்துல கோவப்பட்டாலும் இப்ப இவ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பயங்கரமா சிரிப்பு வரும். பக்கத்துல வந்து நிப்பான். யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியுதேன்னு முடிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. சேக் நீ என்ன பயமுறுத்துற,
என்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நைட் எனக்கு கெட்ட கனவு வரும்னு சொல்லுவா. எதுக்காக நீங்க படுத்திருந்தேன்னு கேட்பா. நீ தானே என்ன தூங்க சொன்ன, அதனாலதான் தூங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. முட்டாள், நான் ஒன்னும் உன்னை இங்க தூங்க சொல்லல, ரூம்ல தான் தூங்க சொன்னேன்னு சொல்லுவான். ஓ, நீ அப்படி சொன்னியா? எனக்கு நீங்க ஒரு ரூம் இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ என்னோட கசின் மாதிரியே இருக்கேன்னு நீங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே பேசுறீங்கன்னு சொல்லுவா. இவ சொல்றதெல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நீ ரொம்ப பேசுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்கு போயிடுவான். நீங்க எல்லாரும் பாத்தீங்களா, அவன் சிரிச்சான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஹே பொண்ணே, சீக்கிரமா வான்னு சொல்லுவான். உடனே கிளம்ப ஆரம்பிப்பா. ஹே வெயிட் பண்ணி, இந்த வீட்டோட மேப் என்கிட்ட இல்ல, நான் தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சேக்னு கத்திக்கிட்டே மாடிக்கு போவா. ரூமோட டோரை ஓபன் பண்ணா இவளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த ரூம் ரொம்ப பெருசா இருக்கு, என்னோட வீட்டுல உள்ள கிச்சனையும் லிவிங் ரூமையும் சேர்த்த மாதிரி இருக்கு. இந்த பெட் ரொம்ப சாஃப்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெட் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லுவா. ஒய்ஃப், இதுக்கப்புறம் நீ இது மாதிரி வாழ்க்கைக்கு பழகிக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்காருவான். என்னது ஒய்ஃபா? இவன் இதுக்காக எனக்கும் பக்கத்துல வந்து உட்காரான், இது என்னோட பெட் தானே, ஒருவேளை இவனும் இங்க தூங்க போறானோ, இதுக்காக இவன் என்ன டெம்ட் ஆக்குற மாதிரி எனக்கு தோணுது. இவன் என் கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றானோ, நான் என்ன சொல்றேன்னு உங்க எல்லாருக்கும் புரியுதா? காய்ஸ், நீங்க எல்லாரும் எனக்கு உதவிக்காக யாரையாவது அனுப்பிவிடுங்க. முதல் நாளே எல்லாமே முடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ப்ளீஸ் காட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவா. சேக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போர்வை எடுன்னு சொல்லுவா. அவன் 2 பேரும் கேம் விளையாடலான்னு சொல்லுவான். சரி நம்ம விளையாடலான்னு சொல்லுவா. உடனே 2 பேரும் சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே எம்மியோட இமேஜினேஷன் தான். இவ பாட்டுக்கு கத்திட்டு இருப்பா. உனக்கு என்னாச்சு, ஏன் நீ கத்திட்டு இருக்கன்னு கேட்பான். எதுக்காக நீ உன்னோட கோட்டை கைட்டினு கேட்பா. ஹாட்டா இருந்துச்சு, அதனாலதான் கைட்டினு சொல்லுவான். அப்ப நீ எதுக்காக எனக்கும் பக்கத்துல க்ளோஸா வந்தன்னு கேட்பா. இந்த ரிமோட் மேல உட்காந்துருந்தா, அதனாலதான் ரிமோட்டை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணுவான். ஓ அப்படியா, சாரின்னு சொல்லுவா. இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். ஹே வெயிட் பண்ண, நீ எங்க போறன்னு கேட்பா. என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லுவான். நம்ம 2 பேரும் பக்கத்துல தூங்க போறது இல்ல எனக்குப்பா. ரொம்ப ஆசைப்படாத, எனக்குன்னு தனி ரூம் இருக்குன்னு அங்க போயிட்டு தூங்க போறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். ரொம்ப ஆசைப்படாத, எனக்குன்னு தனி ரூம் இருக்குன்னு அவன் சொன்ன மாதிரி சொல்லுவா. மறுநாள் காலையில எழுந்ததுமே தூக்க கலகத்தோடய பேசிட்டு இருப்பா. எம்இஎஸ்எல், இப்ப டைம் என்ன, ஏன் நீ என்ன எழுப்பலன்னு கேட்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சுத்தி பாப்பா. தன்னோட வீட்டுல இல்லன்னு புரிய ஆரம்பிக்கும். கத்த ஆரம்பிச்சிருவா. அச்சா, நான் நேத்து நைட்டு என்னோட வீட்டுல தூங்கல தானே, நான் செத்தன்னு சொல்லிட்டு சுத்தி பாப்பா. ஒரு பேப்பர் இருக்கும். இது என்னன்னு கேட்டுட்டு எடுத்து படிக்க ஆரம்பிப்பா. எமிரோசல், நான் உங்ககிட்ட நம்மளோட வெட்டிங் ரிங்க கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவேன், அதனால நீ வேற எங்கேயும் போகாம வீட்டுக்கு வந்துருன்னு எழுதிருப்பான். எனது எங்கேயும் போக கூடாது, அவனை பத்தி அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான். யுவர் ஹஸ்பண்ட் எசிக்கல் ரசல்னு கீழே எழுதிருப்பான். அதை பார்த்து இன்னும் ஷாக் ஆயிடுவா. இதை எதாவது சேக் தானே இப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஓ, சேக் தான் எழுதிருக்கானான்னு சொல்லிட்டு ரிங் பாக்ஸை ஓபன் பண்ணி வைப்பா. என்ன இன்னொரு ரிங்கா? என்கிட்ட ஏற்கனவே ஒரு ரிங் இருக்கு, ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளைனா இருக்கு, பாக்குறதுக்கு நான் நிறைய நகை போட்டிருக்க மாதிரி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கையில இந்த ரிங்க போட்டுட்டு 2 ரிங்கையும் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா நான் 2 ரிங்கையும் ஒரே விரலே போட்டுறேன், அப்பதான் எம்ஏஎஸ் நோட் பண்ண மாட்டா. சோ என்கிட்ட அவ அதிகமா கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு ரிங்கிய ஹாப்பியா பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். எம்மி ரோசல், இப்ப உண்மையாவே என்னோட கடைசி பேர் மாறிடுச்சா? உண்மையாவே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? மிஸ்டர் எசிக்கல் ரசோல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனான்னு கேட்டுட்டு பாட்டுக்கு அட ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிரும். அச்சோ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவா. எம்ஏ, நான் கொல்ல போறேன், நேத்து நைட்டு முழுக்க நான் அவளுக்கு கால் பண்ணா, ஆனா அவ என்னோட காலை அட்டன் பண்ணல, அதோட நேத்து நைட்டு வீட்டுக்கே வரலன்னு சொல்லுவா. எம்ஏ அவளோட அம்மா கிட்ட எதுவும் சொல்லியான்னு வெனிஸ் கேப்பா. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. எம்ஏ நினைச்சா அவங்க தொல்லியல கூட கவலைப்படல. எப்பெல்லாம் எம்ஏ வீட்டுக்கு வரதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆகுதோ அப்பெல்லாம் எல்லாருக்கும் கால் பண்ணி எம்ஏ பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நேத்து நைட்டு அவங்க தொல்லியல கூட கவலைப்படல. ஒருவேளை எம்ஏ எங்க இருப்பான்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. அப்ப நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இதை பத்தி சொல்லாமான்னு கைலி கேப்பா. இப்ப கூட நான் எம்ஏக்கு கால் பண்ணா, ஆனா அவளோட போன் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு நிக்க கவலைப்படுவான். நீ அவளுக்காக கியூட்டான கிஃப்ட் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதுன்னா அவ செம்ம ஃபாஸ்டா இங்க வந்துருவான்னு கைலி சொல்லுவா. ஆனா எம்ஏ காலேஜ் வரலன்னா என்ன பண்றது, நம்மளோட பிளானை கேன்சல் பண்ணிடலாமான்னு வெனிஸ் கேப்பா. ஆக்சுவலி நம்ம அப்படிலாம் பண்ண வேணா, நம்ம டேட்டிங்க்கு போகலான்னு அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவோம். அவன் 2 பேரும் டபுள் டேட்டுக்கு போகலாமா, உனக்கு ஓகேவான்னு லோயி கேட்பான். நீ திரும்பவும் இதே மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கண்டிப்பா நான் அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி கட்டுவா. உண்மையாவே இங்க போனான்னு நாய்க்குட்டி கிட்ட நிக்க கேட்டுட்டு இருப்பான். எம்மி ஃபாஸ்டா ஓடி வருவா. எம்மி ரொமேரோ, நேத்து நைட் நீ எங்க போனன்னு கேப்பா. எம்ஏ சார், நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுவா. நீ பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதா நல்லது, நேத்து நைட்டு முழுக்க உன்னை பத்தியே யோசிச்சு நான் பைத்தியமாகிட்டேன்னு சொல்லுவா. ஆமா, நாங்களும் கூட உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டோன்னு கைலி சொல்லுவா. குறிப்பா அங்க ஒருத்த நிக்கிறான் பாரு, அவன் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான்னு சொல்லவும் இப்பதான் நிக்கோ பாப்பா ஹைமோன்னு சொல்லுவா. நிக்கோக்கு இவ்வளவு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நிக்கோ கேர்ஃபுல்லா இரு, எம்மி மெல்ட் ஆகிட்டு போறான்னு வெனி சொல்லுவா. எம்மிக்கு ஒன்னும் புரியாது. நான் இதுக்காக மெல்ட் ஆக போறேன், நான் ஒன்னும் ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு சொல்லுவா. எம்மி அப்புறமா நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு எம்இஎஸ்எல் கோவப்படுவா. எம்இஎஸ்எல் கோவப்படாத, அமைதியாரு, நமக்கு கிளாஸ் இருக்கு, வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு லூயி கூட்டிட்டு போவான். எம்மி நிக்கோ உன்னை மெல்ட் ஆகிட்ட போறான், பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லிட்டு வெனிஸ் இங்கிருந்து போவா. நிக்கோ எம்மியை நல்லபடியா பார்த்துக்கோன்னு எல்லாரும் கோரஸா சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவாங்க. நீ என்ன மெல்ட் ஆகிடுவேன்னு எல்லாரும் என்ன நினைச்சு ஏன் கவலைப்படுறாங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. இப்போ உங்ககிட்ட சூப்பர் பவர் இருக்கா, என்ன உன்னால எல்லாரையும் மெல்ட் ஆக்க முடியுமான்னு கேப்பா. எனக்கு சிரிப்பு தான் வரும். நீ என்ன சொல்லி
சொல்லிட்டு இருக்க, வெயிட் பண்ணு, உனக்கு இப்ப கிளாஸ் இல்லையான்னு கேட்பான். எனக்கு கிளாஸ் இருந்துச்சு, ஆனா நான் லேட்டா வந்ததால நீ கிளாஸை விட்டு வெளில போகலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா எதுக்காக நான் கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம்னு அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூலா இருக்குதானேன்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவான். இப்பதான் கையில இருக்கிற நாய்க்குட்டியை பாப்பா பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. கியூட்டா இருக்கிறது நானா பப்பியான்னு கேட்பா. 2 பேரும் தானே சொல்லுவா. நீ சாப்பிட்றியான்னு கேட்பான். ஆமா எனக்கு பசிக்குது, காலையில இருந்து நான் எதுவும் சாப்பிடல, ஃபர்ஸ்டா இங்க வந்துன்னு சொல்லுவா. ஓகே நம்ம எப்போதும் உட்காந்துருப்போம்ல, அங்க போயிட்டு சாப்பிடலாம், நீ பப்பியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுப்பான். எம்மி ஷாக் ஆயிடுவா. பாருங்களேன் இவன் ப்ரிப்பேர்டா வந்திருக்கான்னு சொல்லுவா. வெயிட் பண்ண, நான் சரியா தானே கேட்டேன், உனக்காக நான் பூனை வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பான். சாதாரண பூனை கேட்கல, நீ வாங்கிட்டு வர பூனை கண்டிப்பா கியூட்டா இருக்கணும்னு சொல்லுவான். கைசரால இவன் சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது. உனக்கு எதுக்காக பூனை தேவைப்படுதுன்னு கேட்பான். ஆம்போஷ் எதுக்காக நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, எனக்காக நீ ஒரு பூனையை வாங்கிட்டு வா, அது மட்டும் போதும்னு சொல்லுவான். சரி உனக்கு எப்ப தேவைப்படுதுன்னு கேட்டா இன்னைக்கே வேணும்னு சொல்லுவான். என்னது இன்னைக்கே வேணுமா, இப்ப போயிட்டு நான் இங்கிருந்து பூனையை கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரொம்ப அழகான பூனையை நான் இங்கிருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பான். மோகனோட பப்பி ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எமி பாட்டுக்கு கொஞ்சிட்டே இருப்பா. எமி இந்த பப்பி என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வைக்கப்பட்டு இருப்பான். அப்பமோ பப்பியை திருடுறவனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஆக்டிங்கும் மாடலிங்கும் பண்ணி சம்பாதிக்கிற பணம் இவனுக்கு பத்தலையா என்ன, எதுக்காக தேவையில்லாம இன்னொருத்தவங்களோட பப்பியை இவன் திருடிட்டு இருக்கானுங்கப்பா. நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லுவான். கைசி இவன் பப்பி திட்டன்னு ஒத்துக்க போறான், நான் இவனை திட்ட போறேன், நீங்க தான் என்ன தடுக்கணும்னு சொல்லுவா. அதாவது வந்துன்னு சொல்லிட்டு தங்கிட்டு இருப்பான். பரவாயில்ல ஒத்துக்கோ, நான் உன் மேல கோவப்பட மாட்டேன்னு சொல்லுவா. நிக்கோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. இவன் பாட்டுக்கு மறுபடியும் தங்கிட்டு இருப்பான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தானா கண்டிப்பா இந்த பப்பியா அதோட ஓனர் கிட்ட கொடுத்துருப்பேன். உனக்கு திடீர்னு என்னாச்சு, நீ ரொம்ப டீசென்டானவன் தானே, இதுக்காக மத்தவங்களோட பப்பியை திருடுன்னு நினைக்கப்பா. நிக்கோவால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பான். சிரிக்காத, தெருவுல நிறைய நாய் இருக்குல்ல, அதுல இதாவது தூக்கிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பா யாரும் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவா. நான் சொல்றதை கேளு, நான் திருடிட்டு வரலன்னு சொல்லுவான். அப்ப கூட நம்ப மாட்டா. இந்த பப்பி உன்னோடது இல்லைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே சொன்ன, இப்ப எதுக்காக மாத்தி பேசுறேன்னுப்பா. இல்ல நான் திருடிட்டு வரல, இந்த பப்பியை நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவான். உண்மையாவ சொல்றேன்னுப்பா. ஆமான்னு சொல்லுவான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்ப இந்த பப்பி என்னோட தானிக்கப்பா. ஆமா இந்த பப்பி உன்னோட தான், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவான். அச்சோ இந்த பப்பி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கானுங்கப்பா, நீ ஏதாவது பேர் வைன்னு சொல்லுவான். ஓகேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சு முடிச்சுட்டு நம்ம இதை எம்மின்னு கூப்பிடலான்னு சொல்லுவா. வாவ் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பேர் ரொம்ப பெஸ்டா இருக்கு, நீயும் கிட்ட இருக்க, இந்த பப்பியும் கிட்ட இருக்க, அதனால உங்க 2 பேருக்கும் இந்த பேர் ரொம்ப நல்லா செட் ஆகும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பப்பி பையன்னு சொல்லுவான். நீ பையனான்னு கேட்டுட்டு பப்பியை கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. இவனை நம்ம ஈசுன்னு கூப்பிடலாமா, என்னோட பேருக்கு பக்காவும் வச்சாங்கன்னு சொல்லுவான். நீ சொன்ன பேரு இவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம இவனுக்கு ஈசுனே பேர் வச்சிடலாம். இதுக்கப்புறம் உன்னோட பேரு பேபி ஈஸ், நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லுவா. நீக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருப்பான். உனக்கு என்னாச்சுன்னு கேப்பா. இப்ப நான் சொல்ல போறத கேர்ஃபுல்லா கேளு, ஓகேவான்னு கேப்பான். ஓகே சொல்லு, நீ என்ன சொல்ல போறன்னு கேப்பா. முதல் முறை நான் உன்னை மீட் பண்ணதுல இருந்தே நான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றேன். முதல்ல இது மிஸ்டேக்கா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா உன்னை பத்தி அதிகமா தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உன் கூட க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கையை பிடிப்பான். புதுசா போட்டிருக்கிற ரிங்க பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். இது வெட்டிங் ரிங்கான்னு கேப்பான். ஆமா இது எங்கேஜ்மெண்ட் ரிங், அப்புறம் இந்த ரிங் எனக்கு இப்பதான் கிடைச்சதுன்னு ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பா. எனக்கு வேலண்டைன்ஸ் டே, ஸோ இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்திருப்பான். இப்போ ரிங்க பார்த்ததுமே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, சோகமாகிடுவான். நீ சோகமா இருக்கதா, உனக்கு ரிங் வேணுமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கொடுக்குறேன். ஒருவேளை நான் 2 ரிங்கையும் வச்சிருந்தானா நான் பேராசு பிடிச்சவன்னு நீ என்கிட்ட சொல்லுவதானே, இந்த ரிங்கை நான் உன்கிட்ட கொடுத்தேன்னு சேக்கிட்ட சொல்லதா, ஓகேவா. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கோவப்படுவான். என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால தான் நான் உன்னை கப்பத்தி விடுறேன்னு சொல்லுவா. அப்ப நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானான்னு கேட்டுட்டு ரிங்கை இவகிட்டே கொடுத்துருவான். நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, வெக்கப்படாத, இந்த ரிங்கை நீயே வச்சுக்கோ, ரிங்க நீ உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லுவா. இப்போதான் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு வேற எங்கேயும் போகாதானே சேர்க்க எழுதுனதை யோசிச்சுட்டு டைம் என்னன்னு பாப்பா. அச்சோ நான் செத்தேன், இப்போ நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவா. அப்ப நீ என்னை விட்டுட்டு போறியான்னு ரொம்ப சோகமா கேட்பான். இல்லமோ நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போகல, வெயிட் பண்ண, நீ சோகமா இருக்காத, எனக்காக வெயிட் பண்ண போறாங்க, வீட்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டா போனா பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியுமா, சேக் ரொம்ப பிஸியானவன்னு சொல்லுவா. நான் உன்கிட்ட ஒரு ஜோக் சொல்லட்டுமான்னு கேட்பான். சரி சொல்லுன்னு கேட்பா. மொத்தமா 3 முட்டாள் நண்பர்கள் இருந்தாங்க. 3 பேரும் ஒரே வீட்டுல படுத்திருந்தாங்க. ஒருத்தனோட பேரு சுவான், இன்னொருத்தனோட பேரு பெட்ரோ, இன்னொருத்தனோட பேரு பெட்டிங். சுவான் பெட்டிங் கிட்ட பெட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி தோணுது, அதனால நீ போயிட்டு தரையில தூங்குன்னு சொன்னான். அப்புறம் பெட்டிங் போயிட்டு தரையில படுத்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெட்ரோ பெட்டிங் கிட்ட இப்ப பெட்ல நிறைய இடம் இருக்கு, நீ வந்து படுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு ஒன்னும் புரியாத, அவங்க 3 பேரும் சரியாந்திர முட்டாள் தானேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கண்டினியூவா சிரிச்சிட்டு இருப்பான். அம்மா இதுல அப்படி என்ன ஃபன்னியா இருக்கு, இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது, பெட்டிங் பெட்டை விட்டு போறதுக்கு அப்புறம் பெட்ல நிறைய இடம் இருந்திருக்கு, அதனால பெட்டிங் திரும்பவும் பெட்டுக்கு வந்திருக்கான். இது எல்லாமே சரியா தானே இருக்கு, இதுல என்ன பிரச்சனை. ஓகே என்னாச்சுன்னு தெரியல, அவனுக்கு வெட்டிங் ரிங் கிடைக்காததால அவன் சுயநனவு இழந்துட்டான் போல, அதனாலதான்
தான் தேவையில்லாம காமெடியா இல்லாத விஷயத்த கூட சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவா. எம்பூச்ச பார்த்ததுமே சேக்கு கோவம் வரும். எதுக்காக இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்பான். மிஸ்டர் ரோஸ்வெல் ஏதோ ஒரு பூனையை வாங்கிட்டு வர சொன்னா டக்குன்னு வேண்டு தருவேன். ஆனா நீ கியூட்டான பூனை வேணும்னு சொன்னில, அதனால நிறைய எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய இடத்துக்கு போயிட்டு நான் தேடி பார்த்தேன். இப்ப நீயே இந்த பூனையை பாரு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுக்கப்புறம் என்ன நம்ப முடியாதெல்லாம் நீ சொல்ல முடியாது. நீ கொடுத்த வேலையை நான் இவ்வளவு அழகா முடிச்சிருக்கேன் பத்தியா. இதே வேலையை வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், அழகான பூனையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 1 மாசம் ஆகிருக்கும். ஆனா நீ இந்த வேலையை என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஒருத்தவங்க கிட்ட கொடுத்ததால நான் என்னோட அழகை பயன்படுத்துறேன். உனக்காக நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ரொம்ப கியூட்டான பூனையை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த முறை இன்னும் கஷ்டமான வேலையை என்கிட்ட கொடுன்னு சொல்லுவான். சரி சரி நீ கிளம்புன்னு சொல்லுவோம். கைசருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். என்ன அவ்வளவுதானா, எனக்கு ஒரு ரிவார்டு இல்லைன்னா ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா, இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் அது மாதிரி ஏதாவது எனக்கு கொடுக்கலாம்லன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவான். நம்மள அவமானப்படுத்துறதே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்கான்ற மாதிரி பார்ப்பான். சரி சொல்லி இந்த பூனை எம்மிக்காக தானே, பாத்தியா நான் கூட நீ பூனையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோன்னு நினைச்சேன்னு சொல்லுவான். சேக்கு கோவம் வரும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க நீப்பான், இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஆல்ரெடி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். டேய் நீ மலையில இருந்து கீழே வேணும்னு நினைக்கிறியா நினைப்பான். கைசரால அமைதியா இருக்கவே முடியாது. டேபிள்ல உள்ள பொக்கேவை எடுத்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். டேய் தொடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ ஃப்ளவர்ஸ் கூட வாங்கிட்டு வந்திருக்கியா நினைப்பான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அவ என்னோட ஒய்ஃப், அதனால நான் அவளுக்காக இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறேன். இதனால உனக்கு என்ன பிரச்சனை நினைப்பான். அம்மா நீ சொல்றது சரிதான், நான் எதுவும் தப்பா சொல்லணும்னு நினைக்கல. இதெல்லாம் நீ பண்றத பார்க்கும்போது நீ ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான். ஜேக்கு கோவம் தான் வரும். முதல்ல நீ இங்கிருந்து போடான்னு துரத்துவான். ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். முதல்ல நீ இங்கிருந்து போன மறுபடியும் துரத்துவான். ஓகே நான் போறேன், குட் பை லவர் பைன்னு சொல்லுவான். கைசர் வெளில பொண்ணு கத்தவும் கடற்கடன்னு இங்கிருந்து ஓடிடுவான். உண்மையாவே நம்ம இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணுமான்ற மாதிரி ஃப்ளவர்ஸை பார்ப்பான். நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்திருப்பான். அம்மா இப்ப நான் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தேன், இந்த பூனையை அவகிட்ட கொடுக்கறதாக உண்மையாவே ஒன்னு அவளுக்கு பிடிக்குமா நினைப்பான். அடுத்து தலை கலைஞ்சிருக்கா, ஃபேஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்னு கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகும், நான் இதுக்காக இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவகிட்ட தேங்க்ஸ் சொல்றதாக நான் அவகிட்ட இந்த கிஃப்ட்டை கொடுக்க போறேன், அவ்வளவுதான். அம்மா எதுக்காக நான் இதை பண்றேன், அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதாவா, ஏதோ ஒண்ணு விடு, நான் அவகிட்ட இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் அவகிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பொக்கே பூனை ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு கார்ல இருந்து வெளில வருவான். வீட்டுக்குள்ள போனதுமே பூனையை கீழே விட்டுட்டு பொக்கேவையும் வச்சுட்டு என் பொண்ணு என்ன கூப்பிடுவான். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராத பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருக்கும். இந்த பொண்ணு எங்க போனான்னு கேட்டுட்டு கால் பண்ணுவான். ஆக்சுவலி எம்மி இப்ப அவளோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். மூ தான் இவளை ட்ராப் பண்ணிருப்பான். நீ என்ன ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பத்திரமா போன்னு சொல்லிட்டு இருப்பா. அம்மா இவளை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவாங்க. மம்மி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹக் பண்றதாக வருவா. அம்மா ஹக் பண்ண மாட்டாங்க, கதை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சிருவாங்க. நேத்து நைட்டு வீட்டுக்கு வராதால தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்குவா. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க மம்மி, எல்லாமே திடீர்னு நடந்துச்சு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் மம்மி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுவா. எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். மம்மி ஏன் நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேணாமான்னு கேட்பா. லேட் நைட் வெளில போயிருக்கேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், கல்யாணம் ஆன பொண்ணு இது முதல்ல சுத்திட்டு இருக்க கூடாது. எம்ஏ ரொமேரோ ரோஸ்வெல், இதுக்கப்புறம் நீ இது முதல்ல லேட் நைட் வெளில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்லாமன்னு சொல்ல வருவா. இப்பதான் அம்மா சொன்னது ஸ்ட்ரைக் ஆகும். அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க என்ன சொல்லி என்ன கூப்பிட்டீங்க நினைக்கப்பா, இப்ப மணி எத்தனை, இன்னமும் நீங்க சுத்திட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சு கவலைப்படுவான்னு சொல்லுவாங்க. மம்மி நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கப்பா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நீ வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இவளை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. மம்மி உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரியும், யார் உங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னானுங்கப்பா. வீட்டு வாசலுக்கு வந்ததுமே ஒரு டாக்ஸி வரும். அந்த டாக்ஸியை நிறுத்தி அதுல ஏற்கனவே பேசஞ்சர் இருப்பாங்க, அவங்கள கீழே இறக்கி விட்டுருவாங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்க 2 பேரும் வேற டாக்ஸில போய்க்கலாம்னு சொல்லிட்டு எம்மியை உள்ள அனுப்பிவிடுவாங்க. எம்மியை உன்னோட புது வீட்டோட அட்ரஸை இவர்கிட்ட கொடுத்துரு, சேக்கு நான் ஹாய் சொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்ல. ஓகே நல்ல ஒய்ஃபா நடந்துக்கோ பாய்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. எம்மிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மா எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல டாக்ஸி கிடைக்கிறது கஷ்டம்னு டாக்ஸில வந்து பொண்ணு சொல்லுவா. ஏன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பக்கம் போங்க நிறைய டாக்ஸி வரும்னு சொல்லிட்டு அம்மா பட்டுக்கு அசால்ட்டா வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. சேக் வீட்டுக்கு வெளில வந்து எம்மிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கோவத்துல பொக்கேவை டைட்டா பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் அதிகமாகிட்டும். வீட்டு வாசல்ல இருந்து ஒரு செடியை உடைச்சிட்டு உள்ள போவான். நான் அவளுக்காக 3 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா, உண்மையாவே அவ சரியாந்திர தலைவலின்னு பூனைக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். எம்மி இப்பதான் வீட்டுக்கு வருவா. டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஈஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு உள்ள போவா. கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஹாப்பியா வந்துட்டு இருப்பா. சேக்கோட காரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அச்சோ நான் செத்தேன், சேக் ஏற்கனவே வந்துட்டான் போல, கண்டிப்பா அவன் என்ன திட்ட போறான். சேக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பேபிஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை பார்த்தானா நீ கியூட்டா இருக்கேன்னு நினைப்பான், அப்புறம் என்ன திட்ட மாட்டான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலான்னு பாப்பா. பக்கத்துல செடி உடைஞ்சு கிடக்காத பாப்பா. அம்மா இதை யாரு உடைச்சது, சேக் நான் வந்துட்டேன் பேபிஸ் அமைதியாரு. சேக் நீ எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பா. இப்ப டைம் என்ன நினைப்பான். சேக் நீ எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு வேற ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பா. ஹே பொண்ணே நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அப்புறம் தான் இந்த பக்கம் பாப்பா. ஓ நீ இங்க இருக்கியா, நான் ஏதோ பெயின்னு நினைச்சிட்டேன், ஆக்சுவலி இப்ப டைம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. இவனுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிடும். செக் பண்ண வேண்டியதானே, என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்
நினைப்பான். கடகடன்னு ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா ஃபோன்ல சார்ஜ் இருக்காது, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். சேக்கு என்னோட ஃபோன்ல சார்ஜ் இல்லை, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. உண்மையாவே இப்போ டைம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ உன்னோட வாட்சை பார்த்து டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்னாச்சும் உன்னோட வாட்ச் வேலை செய்யலையா? புது வாட்ச் வாங்குறதுக்கு நான் வேணா உன் கூட மார்க்கெட்டுக்கு வரவா? ஒரு வாட்சோட விலை 150 ரூபா தான். உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு உன்னால 20 வாட்ச் கூட வாங்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீ என்கிட்ட டைம் என்னன்னு கேட்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இருக்காது. போகலாமா? நானும் உன் கூட வரேன். ஆமா, இது என்ன? இது பொம்மையா? சேக்கு இதை பாக்குறதுக்கு பூனை மாதிரியே இருக்கு. எதுக்காக பூனை இங்க இருக்க நீங்கப்பா? இதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். எதுக்காக நீ நாயை தூக்கிட்டு வந்திருக்க நீங்கப்பா? இதோட பேரு பேபிஸ். பாக்குறதுக்கு இவன் ரொம்ப கியூட்டா இருக்கானா நீங்கப்பா? எனது கியூட்டா? இது ரொம்ப கத்திட்டு இருக்குன்னு சொல்லுவான். இசை கீழே வச்சுட்டு பேச ஆரம்பிப்பா. சேக் நான் உன்னோட பூனை கிட்ட போகலாமா நீங்கப்பா? எவ்வளவு கியூட்டா கேட்கும் போதே இவனால முடியாதுன்னு சொல்ல முடியும். பூனை ரியாக்ஷன் கொடுப்பான். ஹலோ, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்படியே ஜூல இருந்து வந்த மாதிரி இருக்க. என்னோட பேரு எமி. உன்னோட பேர் என்ன? ஏன் நீ அமைதியா இருக்க நீங்கப்பா? முட்டாள், அதுகிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க, அதால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் என்னோட லிமிட்டை கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நான் என்னோட லிமிட்டை கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இவன் என்ன முட்டாள்னு கூப்பிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பேர் இருக்கு, என்னோட பேரு எமி. நான் சொல்றது சரிதானேன்னு கேட்டுட்டு இவ பாட்டுக்கு சைலண்டா நின்னுட்டு இருப்பா. ஹே பொண்ணு, உனக்கு என்னாச்சு? எதுக்காக நீ அங்கேயே நின்னுட்டு இருக்க நீங்கப்பா? ஆக்சுவலி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. தொடர்ந்து நீ என்ன இடியட்னு சொல்லிட்டு இருக்கன்னு சோகமா சொல்லுவா. உனக்கு டைம் என்னன்னு கூட சொல்ல தெரியல. இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? வீட்டுக்கு சீக்கிரமா வான்னு நான் உன்கிட்ட சொன்னா இல்லையா? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீங்கப்பா? சீக்கிரமா வீட்டுக்கு வா, வேற எங்கேயும் போகாதுன்னு நீ பேப்பர்ல எழுதின எல்லாத்தையும் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. பொண்ணுங்க எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னோட கிளாஸ்ல உள்ளவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. புயல் வந்த மாதிரி கிறுக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவா. எனக்கு அதை நினைச்சுலாம் துளியளவு கூட கவலை இல்லை. நீ எங்க போயிருந்தா அதை மட்டும் என்கிட்ட சொல்ல நீங்கப்பா. நிறைய கேள்வி கேட்கிறானே, இது இன்டர்வியூவா என்ன? ஆக்சுவலி நான் மூக்கூட பார்க்குக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவா. என்னது மூவா? இந்த பேரு ரொம்ப முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லுவான். அந்த நிக்கோவுக்கு அந்த பேர் வச்சிருக்கான். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேபி ஈச கூட அவன் தான் என்கிட்ட கொடுத்தானு ரொம்ப ஹாப்பியா சொல்லுவா. ஓ, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அப்ப இந்த டாக அவன் தான் உன்கிட்ட கொடுத்தானா நினைப்பான். ஆமான்னு சொல்லுவா. ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவான். ஆமா, அவன் ரொம்ப ஸ்வீட்டானவன். சேக், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு என்னோட வெட்டிங் ரிங்க பார்த்த உடனே சடனா அவன் சோகமா கேட்டான். அப்புறம் சடனா அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன எனக்கு சுத்தமாவே புரியல. அவன் ஜலசா கிட்டான்னு நினைக்கிறேன். மேபி நம்ம அவனுக்கும் வெட்டிங் ரிங் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் என்ன பார்த்தா அவன் ஜலஸ் ஆக மாட்டான். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட ரிங்க அவன் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனா அவன் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லுவா. நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பையன் நான் கேட்பான். ஆமா, நீயும் கைசரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா? அதே மாதிரின்னு சொல்லுவா. எனக்கு கோவம் என்ன அதிகமாகிட்டு இருக்கும். நானும் லாம்பேஜும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு உன்கிட்ட யார் சொன்னான்னு கேட்பான். என்னச்சு ஏன் இப்படி சொல்ற? அவன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்பா. சோ இந்த நிக்கோ கூட தான் இன்னைக்கு நீ ஒன்னா இருந்தியான்னு கேட்பான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீயும் நிக்கவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதான வாய்ப்பு இருக்கு. ஆமா, எதுக்காக நீ இதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கன்னு கேட்பா. மாடியில இருந்து சவுண்ட் வரும். எமே பூனை உன்கிட்ட பேசணும்னு சொல்லுதுன்னு சொல்லுவான். உடனே பூனை பக்கம் திரும்பிடுவா. பூனைக்குட்டி, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. சேக்கு, உன்னோட பூனைக்கு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்பா. இல்லன்னு சொல்லுவான். சேக்கு, ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட பூனைக்கு நீ ஒரு பேர் கூட வைக்கலையான்னு கேட்பா. எனக்கு அதை நினைச்சுலாம் கவலை கிடையாது. நீ ஏதாவது பேர் வைன்னு சொல்லுவான். ஓகே, என்ன பேர் வைக்கலாம்? இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். எமியல்னு வைக்கலாம். எமியல்ன்ற பேரு ரொம்ப அழகா இருக்கு செல்லம். இதுக்கப்புறம் உன்னோட பேரு எமியல். உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? சேக்கு, உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கான்னு கேட்பா. எனது எமியல் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கொடுத்த நாய்க்கு அவனோட பேர் வச்சிருக்க. ஆனா நான் உனக்கு கிஃப்டா கொடுத்த பூனைக்கு ரேண்டமா ஏதோ பேர் வைக்கிற. எமியல்ன்ற பேருக்கு பதிலா வேற ஏதாவது பெட்டரான பேர் வைக்கலாம். அதாவது கியல், இல்லைன்னா வேற எனக்கு எதுவும் தெரியல, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போகலான்னு பார்ப்பான். ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரோட பேரை சேர்த்ததுதான் எமியல். என்ன எமி பிளஸ் எசிகேல் இஸ் ஈக்குவல் டு எமியல். நான் ரொம்ப ஸ்மார்ட்டான பேரை தானே வச்சிருக்கேன். நான் சொல்றது சரிதானே? என்னாச்சு சேக்கு, உனக்கு இந்த பேரு பிடிக்கலையா? ஆக்சுவலி உனக்கு இந்த பேரு பிடிக்கும்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவா. சேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கியூட்டா ஸ்மைல் பண்ணுவான். இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.